அபிமது கிச்சன்ஸ். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மோர் வீடியோஸ் உடனே வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 1 வீக்குக்கு தேவையான மீல் ப்ரிப்பரேஷனும் கிராசரி ரீஸ்டாக்கும் தான். வாங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம். எல்லா பொருளையும் மொத்தமாக ஒரே பிளேஸில் தட்டிக்கிட்டு வெஜ்ஜீஸ் தனியாகவும் கிராசரி ஐட்டம்ஸ் தனியாகவும் தனித்தனியாக எடுத்து வச்சோம்னா நம்ம எடுத்து வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா பொருளையும் தட்டிகிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து தண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கும் தண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீதி இருக்கிற பொருளெல்லாம் பெரிய கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எறும்புக்கிட்ட இருந்தும் பாதுகாப்பாக வைக்கலாம். அதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா வச்சுக்கிட்டு தான் வெஜ்ஜீஸ் கட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா மடியில் வந்து உட்கார்றது, நான் வெட்டி வைக்கிறத எடுக்கிறது, கேமரா முன்னாடி வந்து மூஞ்ச காட்டிக்கிட்டே இருந்தேன். அவளை வச்சுக்கிட்டு கட் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழியே ஆகிட்டேன். இது கிட்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா கிட்ட இருந்து நம்ம டெய்லி டென்ஷன் இல்லாமல் அவங்களையும் பார்த்துக்கலாம், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால தான் 1 வீக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. 2 பேர் மட்டும் இருக்கிறதுனால நிறைய காய்கறி எங்களுக்கு தேவைப்படாது. அதனால் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பீன்ஸை கட் பண்ணி அந்த பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிட்டு லெமன், கேரட்டு, வெண்டைக்காய் எல்லாத்தையும் அந்தந்த பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை டெய்லி அரைக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக அரைச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டெய்லி அரைக்கிற வேலை கொஞ்சம் மிச்சம். நல்ல தோல் சீவிட்டு கழுவிட்டு இஞ்சி அப்புறம் பூண்டை வந்து கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தொலியை வந்து உரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தொலி வந்து சீக்கிரமாக பீலாகி வந்துடும். இதான் ஒரு டிப்ஸு, பூண்டு அரைக்கிறதுக்கான சின்ன டிப்ஸு. தொலியை ஃபுல்லாக நல்லா சீவி எடுத்துட்டு தனித்தனியாக தோலெல்லாம் நீக்கி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக பிளெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயிரும். அதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். 10 days வரைக்குமே நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். டெய்லி அரைச்சி கஷ்டப்படுறதுக்கு ஒரே நாளில் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை மிச்சம். பசங்களுக்கு நல்லா கேர் பண்ணிக்கலாம் நம்மளை. நான் கிட்ஸை வச்சுட்டு டெய்லி அதை பீல் பண்ணி தோலியெல்லாம் சீவி அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நட்ஸுக்குள்ள பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு புது கண்டெய்னர்லாம் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஃபுல்லாக நட்ஸை ஃபில்லப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எடுத்து கொடுக்கவும் பாப்பாவுக்கு எடுத்து கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பாப்பாக்காக கொஞ்சோண்டி கேழ்வரகு மாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தட்டும்போது தான் அவள் என்ன படுத்தி எடுத்துட்டா. நான் தட்டுறதுன்னு அவள் அள்ளி தின்னுறதுன்னு பாதியை சிந்தி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் அந்தந்த பிளேஸில் கொண்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். காய்கறியை ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். நான் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போதே பாப்பா அங்கேருந்து பாதிலே ஓடி வந்துட்டா. நான் போகாதன்னு சொல்லி ஓடியில் வந்து நின்றுட்டு இருந்தாலா, நான் எடுத்து வச்சுட்டு அடுத்த பொருளை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அவள் உள்ளே போய் நின்று கையை வச்சா ஃப்ரிட்ஜ் டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கிட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சேஃப்டியாக வேலையை பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் வேகமாக இருந்திருந்தாலும் பாப்பா மண்டையில் அடிச்சிருக்கோம். அவளை கொஞ்சம் நவுட்டி உட்கார வச்சுட்டு நான் மறுபடியும் என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவளை வச்சுட்டு கொஞ்சம் வேலை பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை